ஹாப்பி பக்ரீத் டு எவ்ரி ஒன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட. ஸோ நானும் அர்ஜுனும் எங்கே வந்திருக்கோம்? பள்ளியாசலுக்கு தொலை வந்திருக்கோம். ஸோ பக்ரீத்தோட தொழுகை முடிஞ்சிருச்சுங்க. நானும் அர்ஜுனும் கிளம்புறோம். அம்மா வீட்டுக்கு தொழுதாச்சா? சரி, நாங்களும் தொழுதுட்டு வந்தாச்சு. ஸோ இடியப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதில் வந்து வீட்டிலேயே வைக்கிற இடியப்பம். ஸ்வீட்டை ஃபஸ்ட்டு சாப்பிட்ற போல் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிட்றோம். ஸோ இது எல்லாம் வந்து மிச்சவங்க வந்து ஆல்ரெடி குர்பான் கொடுத்த கறி ஸோ இப்போ சட்டுன்னு முடியும் பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து இப்போ வெட்டுறாங்க. அப்போனா வந்து எவ்வளோ நேரத்தில் முடியும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஈத் முபாரக். ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ வந்து பங்கு வைக்கணும். 3 பங்கு நம்ம இப்போ வைக்கணும். மொத்த வெயிட் 10. அனவியா போன வருஷம்லாம் சூப்பராக ஹெல்ப் பண்ணியிருப்பா. ஸோ மெயினாக பக்ரீத்தில் வந்து நம்ம டைம் எல்லாமே இந்த பேக்கிங், அப்புறம் இதை பேக்கிங் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் கொடுக்க வர செய்யணும். கறி இல்லைலாம் கொஞ்சம் நமக்கு கைப்பட்டுது, அப்படி தான் பண்ண முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வந்து வீட்டுக்கு எடுத்த கறியை வந்து இன்றைக்கி சமையலுக்கு அம்மா வந்து எல்லாம் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈத் முபாரக். இன்றைக்கி வந்து பக்ரீத் பெருநாளுங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பியான டே. நம்ம வந்து பெங்களூரில் தான் இன்றைக்கி பக்ரீத் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ காலையில் பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. அப்படியே மெல்ல வெளிச்செல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு டக்குன்னு கிளம்பி ப்ரேயருக்கு போகணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி பக்ரீத் டு எவ்ரி ஒன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த டேயை. ஸோ தொலை போகிறதுக்கு கிளம்பியாச்சு. ஹாலில் நல்லா நாரணிஃபா பாட்டு ஓடுது. இங்கே பாருங்கள். ஈத் முபாரக். என்ன ரெடி ஆகிட்டியா? என்ன சாப்பிட்ற? கேசரி. பையன் கிளம்பி உட்காந்துட்டு கேசரி சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி, தொலைப்போம்மா? போகலாமா? எல்லாருக்கும் ஈத் முபாரக் சொல்லிடு. சவுண்டாக சொல்லு. வா போவோம். புது ட்ரெஸ்லாம் போட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து தொலைறதுக்கு கிளம்புறோங்க. ஸோ ஈத்கா போயிட்டு அப்படியே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நானும் அர்ஜுனும் எங்கே வந்திருக்கோம்? பள்ளியாசலுக்கு தொலை வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஈத்காவோட சேர்ந்த மடிவாளா பள்ளியாசலுக்கு வந்திருக்கிறோம். போமா உள்ள? अल्लाह जल्ल जलालुहु अमन वालों ने जो ईद हमें अता की। अल्लाह के रसूल सैयदुल अव्वलीन वल आखिरीन रहमतुल लिल आलमीन फखरे दो आलम सरवरे कायनात हज़रत मुहम्मद. ஸோ பக்ரீத்தோட தொழுகை முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து சரியான கூட்டம். இப்போ வந்து நம்ம வந்து வண்டி வர தூரமாக விட்டுருக்கோம். ஸோ வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வண்டி தான். போலாமா வீட்டுக்கு? போமா. இங்கே பாரு சொல்லு. போலாமா? தொழுதுட்டியா? பைக் எடுக்கிறது தான் இப்போ சேலஞ்சாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. பைக்கு தூரமாக இருக்குது, சரியான கூட்டம். ஸோ பைக்கை வந்து தொழுகிற அவசரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விட்டுருக்காங்க. அதான் வந்து பைக்கில் உள்ளவங்களாம் இது யாருமே வண்டி எடுக்க முடியல. அப்படியே மெல்ல பைக் எடுத்துகிட்டு நானும் அர்ஜுனும் கிளம்புறோம். போமா வீட்டுக்கு? பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுதாச்சா? சரி, நாங்களும் தொழுதுட்டு வந்தாச்சு. அர்ஜுன் இன்னைக்கு நல்ல பையனா சூப்பராக தொழுதான். ரம்ஜானுக்கு தொலை வந்துட்டான், பக்ரீத்துக்கு தொலை வந்துட்டான். ஆனால் இங்கே பாரு, வீடியோ எடுக்கும்போது இங்கே பாரு. என்ன தாதி கூட தொழுதுட்டியா? சரி, சாப்பாடு ரெடியாமா? சாப்பிட்டுட்டு அடுத்து குர்பான் வேலைக்கு போக வேண்டியதான். சரி, இனி போய் ரெஸ்ட் எடுக்க போறியா? என்ன பண்ண போகிற? சாப்பிடுமா? பாரு, சாப்பிடுவாண்ணா.
என்ன சாப்பாடு? இடியாப்பம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இடியாப்பம், தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து ஸ்வீட் வந்து கேசரி. பக்ரீத் இனியும் தான் வந்து குர்பான் கொடுத்து நமக்கு ஆட்டுக்கறிலாம் வரும். அதனால் வந்து காலையில் வந்து பியூர் வெஜ் இடியாப்பம், சட்னி, கேசரி. ஸோ சாப்பிட்டுட்டு உடனே வந்து நான் வந்து குர்பான் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகணுங்க. ஸோ இடியாப்பம் நான் ஒன்று போதுண்ணே, சாப்பிட்டுட்டு எடுத்துக்கிறேன். ஸோ கட்டியான தேங்காய் சட்னி. அஜில் உடனே சட்னி வேணுமாப்பா? வேண்டாமா? வெறும் இடியாப்பம் சாப்பிட்ருவியா? அடவியா உட்காரு. கேசரி இருக்கட்டும்ண்ணே, நான் சாப்பிட்டுட்டு எடுத்துக்கிறேன். ஸ்வீட் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். சரி, நான் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இடியப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதில் வந்து வீட்டிலேயே வைக்கிற இடியப்பம். அஜுல் தான் வந்து தொட்டுக்கிற ஒன்றுமே இல்லாமல் சாப்பிட்றான். சக்கரை பொடி கரெக்டாக வேணுமா? சக்கரை பொடி வேண்டாமா? கேசரி வச்சுக்கிறியா பக்கத்தில்? ஒன்றுமே வேண்டாமா அவனுக்கு? ஸோ இடியப்பம் சாப்பிட்டாச்சுங்க. ஃபைனலாக வந்து ஸ்வீட்டை ஃபஸ்ட்டு சாப்பிட்றப்போல நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிட்றோம். நல்லா நெய் மணக்க ஒரு ருசியான ஒரு கேசரி. சூப்பராக இருக்குங்க. அது என்னது? டைஸெல்லாம் எடுத்துகிட்டு எங்கடா போகிறா? பெரிய டைஸு வரிசையாக டைஸாக வச்சுருக்காம இருக்க. ஸோ மடிவாளாவில் உள்ள பாப்புலர் மட்டன் ஸ்டாலில் வச்சு தான் நம்ம வந்து குர்பான் கொடுப்போங்க. கடை செம்ம பிஸியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பக்ரீத்னால குர்பான் கொடுக்குறவங்க வந்து ஒரு சைடில் போயிட்டுருக்குது. அப்புறம் வந்து மட்டன் சேல்ஸும் பயங்கர பிஸியாக போயிட்டுருக்குது. கூட்டத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. ஸோ இது எல்லாம் வந்து மிச்சவங்க வந்து ஆல்ரெடி குர்பான் கொடுத்த கறி பயங்கர கட்டிங் போயிட்டு இருக்குது பாருங்கள். சுற்றி வந்து கட்டிங் தான். அப்புறம் வந்து அதை எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்க்குறது எல்லாம் வந்து கறி. வீட்டுக்கு வந்து பொதுவாக வந்து மட்டன் கறி வாங்கிட்டு போகிறது. ஸோ நம்மளோட குர்பான் கொடுத்த ஆடு ஃபுல்லாக தொழிலாம் உரிச்சு வேலை முடிஞ்சிருச்சுங்க. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இங்கே தொங்கோட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து கட்டிங் தான். ஸோ குர்பான் வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து கட்டிங் தாங்க. ஸோ கட்டிங் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 to 6 பேர் கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம இங்கே வந்து குர்பான் கொடுத்தா உடனே வந்து நமக்கு வேலை குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ நம்ம அடை தொட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சட்டுன்னு முடியும் பாருங்க. மாறு ஆரைட்டு போட்டேன். இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மட்டும் முடியுதுன்னு மட்டும் பாருங்கள். பாருங்க கட் பண்ணுங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து இப்போ வெட்டுறாங்க. அப்போனா வந்து எவ்வளோ நேரத்தில் முடியும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ மெயினில் இருந்து பிரித்து கொடுத்துட்றாங்க. அவரவருக்கு ஒரு போர்ஷன் இங்கே கணக்குது பாருங்கள். ஸோ பீஸ் வந்து அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். டக்குன்னு முடிஞ்சிடும் பாருங்கள். ஸோ இவ்வளோ தாங்க மொத்த ஆடே. எவ்வளோ குயிக்காக முடியுது.
நம்ம கத்தியும் பாருங்களேன், பயங்கர ஷார்ப்பாக வச்சுருக்கனால டக்கு 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 டக்குன்னு ஒரே போடல எப்படி போகுது பாருங்க. ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் தொட பீஸ் அது மட்டும் தான் வெட்டணும். மிச்சம் எல்லாமே முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நேராக வந்து இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ நம்மளோட கறி வந்து முடிஞ்சிருச்சுங்க. கட்டிங் எல்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து பிரதர் வந்து ஒரு சின்ன பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் வந்து நமக்கு எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக வாங்க. ஈத் முபாரக். ஸோ கறி கிளீனிங் வேலை வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. பீஸ் போட்டு வாங்கியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் வேலை இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த டே வந்து எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்ச டே, ரொம்ப இன்ட்ரெஸ்டான டேயும் கூடங்க. ஸோ இப்போ நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ குர்பான் கறியை வந்து வீட்டுக்கு வந்து சூப்பராக வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நானும் வந்து லைட்டாக ரெஃப்ரெஷ் ஆகி டிஷர்ட்லாம் மாற்றியாச்சு. ஸோ இப்போ தான் நமக்கு வந்து மெயினான வேலை இருக்குது. குர்பான் கொடுக்குறதுங்கிறது வெறும் ஆடை இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து உண்மையான ஒரு பெரிய ப்ராசஸே இருக்குது. ஸோ இந்த பேக்கில் வந்து நம்ம கறியை வாங்கிட்டு வந்துட்டோங்க. இந்த கறியை வந்து நம்ம வந்து வெயிட் பார்த்துட்டு 3 பங்காக நம்ம வந்து இப்போ பிரிக்கணுங்க. ஸோ இதுதாங்க நம்ம குர்பான் கொடுத்த மொத்த ஆடு, அதோட கறி. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ வந்து பங்கு வைக்கணும். ஸோ இது வந்து இங்கே இருக்கிறது வந்து கரெக்டாக வந்து கரெக்டாக ஒரு ஆட்டு கறியை நம்ம வந்து தட்டியிருக்கோங்க. எப்படி இந்த பையிலே போட்டு ஒரு ஆட்டையை வந்து இந்த பைக்குள்ளே அடைச்சி கொண்டு வந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோங்க. ஸோ நமக்கு மெயினாக வந்து வேயிங் மிஷின் தேவைங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாமே வந்து வெயிட் பார்த்துடணும். ஸோ அப்படியே நம்ம கறியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிப்போம். ஸோ இந்த குர்பான் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கறியெல்லாம் வந்து ரொம்ப பார்த்துலாம் வெட்ட மாட்டாங்க. அப்படியே பெருசாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா 3 பங்கு நம்ம இப்போ வைக்கணும். மொத்த வெயிட் 15 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து அதை 3ஆக பங்கு வச்சு 1 பங்கு தான் நமக்கு எடுப்போம். 1 பங்கு நமக்கு சொந்தக்காரங்களுக்கு, 1 பங்கு வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கணுங்க. ஸோ கரெக்டாக இந்த ஒரு டப்பு வந்து ரவுண்டாக ஒரு கணிசமாக வச்சோம் 5 கிலோ காட்டுதுங்க. இதுதாங்க லாஸ்ட்டாக எடுத்தது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஆடோட கறி வெயிட் வந்து 16 கிலோ 16.5 kg இருந்திருக்குங்க. ஸோ இதுதான் மொத்தமாக. இதை வந்து நம்ம இப்போ ஈக்குவலாக ஷேர் பண்ணி பேக் பண்ணி வெளியில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிடலாம். அனவியா பேக் பண்ணிடுமா? அனவியா போன வருஷம்லாம் சூப்பராக ஹெல்ப் பண்ணியிருப்பா. போன வருஷம் பக்ரீத் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அனவியா தான் ஃபுல் டைம் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் வெயிட் பண்ணி கொடுக்க அவளே அழகாக பேக் பண்ணி வச்சுருந்தா. ஸோ இப்போ நம்ம வந்து வெளியில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோங்க. வெளியில் போகிறதுக்கு இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கா நான் வந்து இப்படி வெயிட் பார்த்து இப்படி வச்சுருவேன். இது எல்லாமே வந்து கவர் போட்டுடலாம். நதியா கவர் போட்டுருவியா? அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லார் வீட்டுக்கும் வந்து இப்படி பிரித்து கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு மெயினாக வந்து குர்பானோட சிறப்பே. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யார் வீட்டிலலாம் குர்பான் கொடுத்துருக்கீங்க, இல்லை உங்களுக்கு யாராவது வந்து இந்த மாதிரி கறி பார்சல், அதாவது குர்பான் கறி வந்து கொடுத்தாங்களான்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அது எத்தனை பார்சல் வந்திருக்குது வரைக்கும்? 5 தான் வந்திருக்கு. இன்னும் போடணுங்க நாங்கள். ஸோ மெயினாக பக்ரீத்தில் வந்து நம்ம டைம் எல்லாமே இந்த பேக்கிங், அப்புறம் இதை பேக்கிங் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் கொடுக்க வர செய்யணும். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிஸியாக போகும். ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வேலை முடிய போகுது. நதியா எல்லாமே வந்து வெளியில் கொடுக்குறதுக்கு நீட்டாக பேக் பண்ணி வச்சுட்டா. இப்போ நான் வந்து வெளியில் கிளம்ப வேண்டியதான். ஏன்னா எப்படி இருந்துச்சு? போர் அடிச்சிருச்சா? போர்லாம் அடிக்குது. டக்குன்னு பேக் பண்ணி ஆக்சுவலாக இதை வந்து கறி இல்லைலாம் கொஞ்சம் நமக்கு கைப்பட்டுது. அப்படி தான் பண்ண முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட குர்பான் வெளியில் கொடுக்குறதுக்குலாம் ஒரு வழியாக பேக் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து வீட்டுக்கு எடுத்த கறியை வந்து இன்றைக்கி சமையலுக்கு அம்மா வந்து எல்லாம் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆக்சுவலாக வந்து கிச்சனில் வந்து இன்னும் வேலை ஆரம்பிக்கல, கொஞ்சம் ஆனியன் கட்டிங் இந்த மாதிரி தான் போயிருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனில் வந்து வேலைகள்லாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதாங்க பக்ரீத்தில் வந்து நம்ம ஆடு கொடுத்தோம். அப்புறம் வந்து கறியை வந்து நீட்டாக வந்து 3 பங்காக வச்சோம். நமக்கு உண்டானதை தனியாக ஓரமாக வச்சுட்டு மிச்சம் 2 பங்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு, நதியா வந்து ஆல்ரெடி வந்து அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சில முஸ்லீம்ஸ் பிரதர்ஸ் வீட்டுக்கெலாம் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் வந்து இப்போ வந்து வெளியில் போகிறேன். ஸோ வேறு ஏரியாவில் உள்ள நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்குலாம் கொடுக்குறதுக்கு கிளம்பிட்டேன். அதுபோக கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்குறதுக்கும் தனியாக பார்சல் போட்டு வச்சுருக்கிறோம். ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து நாங்கள் பக்ரீத் செலிப்ரேஷன் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் தாங்க சமையல், இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அம்மா வந்து சமையலை ஆரம்பிப்பாங்க. ஸோ சமையல் வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து பக்ரீத் ஃபீஸ்ட்டாக இருக்க போது, அதனால் அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த கறியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு கிளம்புறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஈத் முபாரக் டு எவ்ரிஒன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிறவங்க மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.